ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நாம் 18,000 பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 4K வீடியோ ஷூட் பண்ணுற மாதிரி வைட் ஆங்கிள் சென்சர் இருக்க மாதிரி இருக்கிறதுலே பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ நண்பா, 18,000 ரேஞ்சில் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க. கேமராஸ் என்னோடய மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். 18,000 ரூபாய்க்கு சூப்பரான கேமரா மொபைல் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் நண்பா. 18,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸை இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், யார் யாருக்கு சூட் ஆகும், யார் யாருக்கு சூட் ஆகுது போன்ற கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸோட பார்த்துடலாம். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நண்பா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா. நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9s தான். இந்த மொபைலோட லான்ச்சஸ்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 21, 2024 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்டு டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் தான். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருந்தாங்க. 6.77 inches Full HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடையும் இருந்தது. 1800 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருந்தாங்க. ஒரு சூப்பரான டிஸ்பிளே ஓவராலாக பார்க்கும்போது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் ஓஎஸும் கொடுத்துருந்தாங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணுற மாதிரி வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் தந்து 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணுற மாதிரி வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டு, 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்து 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. 6,90,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது. 5,500 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜாக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் கொடுக்கல. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றாவது கொடுத்துருந்துருக்கலாம். 8GB 128GB வேரியண்ட்டை 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போயும் இதே ப்ரைஸிங்கில் தான் சேல் ஆகிட்டு இருந்தது. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா. ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே வைட் ஆங்கிள் கொடுக்கல. அண்டு பர்ஃபார்மன்ஸுமே டே டு டே டாஸ்க்கு எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது. கேமிங்க்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற வகையில் இல்லை. ஏன்னா CMO ஃபோன் 14,000 மொபைல், அதுலேயே இந்த ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொஞ்சம் அப்கிரேடாக கொடுத்துருந்துருக்கலாம். பட் கொடுக்கல விவோ, அதாவது iQOO. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. ப்ரைஸ் கட்டுப்படி ஆகுது, டிசைன் பிடிச்சிருக்கு, கர்வ் டிஸ்பிளேலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P2 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு September 13, 2024 லான்ச் பண்ணாங்க. ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 7i ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பஞ்சோல் டிசைன், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு கொடுத்துருக்காங்க. 6.7 inches Full HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2000 nits ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது. ஸோ சூப்பரான கர்வ் டிஸ்பிளே நம்ம சொல்லலாம். 50+8 என்ற டுவல் கேமரா செட்டப் வந்திருக்காங்க. பிரைமரி கேமரா சோனியோட சென்சரு, Sony LYD 600 என்ற சென்சர், ஓஎஸும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு Snapdragon 7s Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 6,70,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ்ன்றதை வாங்கியிருந்தது. 2 வருஷம் ஓஎஸ் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு Realme சொல்லியிருந்தாங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு 5,200 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை, SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட்டை 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக எதுவும் பார்க்க முடியல. பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்றது எதிர்பார்க்காதா இருக்குது. டே டு டே டாஸ்கிங், மீடியம் கேமிங்ஸ்லாம் ஓகேவாக இருந்தாலும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே, Realme ஓகே, ப்ரைஸிங் செட் ஆகுதுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் கிட்டேருந்து Samsung F55 தான். M55னு ஒரு மொபைல் இருக்குது. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ ரெண்டு மொபைலே எதை வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K வீடியோ 30 frames per second நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். செல்ஃபீஸ்லாம் நிறைய எடுப்பீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 7 Gen 1 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதாவது சாம்சங் நான் சொல்கிறேன். சாம்சங் பொறுத்த வரைக்கும் 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் சாம்சங் பாக்ஸில் சார்ஜர் தரமாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை நண்பா. 8GB 128GB வேரியண்ட்டை 25,000 லான்ச் பண்ணாங்க. ஸோ 25,000 ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோலாம் ரொம்ப அடி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கழுவி ஊற்றிருந்தாங்க. பட் இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸிங்க்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துருவோம் நண்பா. டிஸ்பிளே ஒரு ப்ரோஸாக சொல்லலாம். அண்டு கேமராஸை நம்ம ப்ரோவாக சொல்லலாம். பேட்ரி நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். பட் சாம்சங்னு பார்க்கும்போது ஓகேவாக தான் இருக்குது. பாக்ஸில் சார்ஜர் கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுத்தையும் சாம்சங் திருத்த மாட்டாங்க. சாம்சங் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகேன்னா பட்ஜெட் செட் ஆகுதுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Redmi Note 13 Pro தான். January 4, 2024 லான்ச் பண்ணாங்க. ஸோ பழைய மொபைல் தான் இது. ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. பஞ்சுவல் டிசைன் அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது. 6.67 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் POLED பேனல் கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் கொண்ட பேனல் இது. ஸோ ஒரு சூப்பரான டிஸ்பிளே நம்ம சொல்லலாம். அண்ட் டால்பி விஷனுக்கான சப்போர்ட்ஸும் இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ளாட் டிஸ்பிளே தான். 200 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் சென்சர் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப்போட தந்துருந்தாங்க. பிரைமரி கேமராவில் OISம் கொடுத்துருந்தாங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோஸ்ன்றது ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் தந்திருந்தாங்க. 1080p வீடியோ 60 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 13 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவே இது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக பேசப்பட்டுச்சு. இப்பயும் ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் தான். Snapdragon 7 Gen 2 என்ற டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அண்ட் 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. Antutu ஸ்கோர்ஸ் 5,60,000 பக்கம் தான் வந்திருந்தது. 5100 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர், இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருந்தாங்க. SD கார்டு சப்போர்ட் மட்டும் தரல. 8GB 128GB வேரியண்ட்டு 25,500 ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போது ப்ரைஸிங் கம்மியாக தான் சேல் ஆகிட்டுருக்கு. என்ன ப்ரைஸிங் அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் நண்பா. ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், கேமராவை சொல்லலாம், அண்ட் பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்துக்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஒரு வருஷம் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா ஃபுல் ரிவ்யூ நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிட்டு இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto Edge 50 Neo தான். இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்க்கும்போது August 29, 2024 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க. பேக் எக்கோ லெதர் ஃபினிஷிங்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒரு சில வேரியண்ட்டில் பிளாஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க. பஞ்சுவல் டிசைன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 10 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப், ட்ரிபிள் கேமரா செட்டப்பை லான்ச் பண்ணியிருந்தாங்க. பிரைமரி கேமராவை OISோட பேர் பண்ணியிருந்தாங்க. 4K வீடியோ 30 fpsன்றது நம்மளால் எல்லா சென்சர்லையுமே ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க. இங்கே நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7300 என்ற ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. 15,000 செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராசஸர் தான். பட் இங்கே 20,000 கொடுத்துருந்தாங்க. எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நண்பா. 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்துருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். 6.4 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் POLED பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு LTPU பேனல் தான் இது. 3000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. பட் இது ஃப்ளாட் டிஸ்பிளே. கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம். அண்ட் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரிலேயும் இங்கே கை வச்சுருக்காங்க. ஏன்னா 4310 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 15 வாட் வரைக்கும் நம்மளால் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் சப்போர்ட் பண்ணிக்க முடியும்.
அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட்டிங் IP68 கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் கூட போட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆக்சிடென்டல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வேணும்னே போட்டு செக் பண்ண வேணாம். மிலிட்ரி கிரேட் 810H என்ற ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. NFC கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜாக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் கொடுக்கல. 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 24,000 ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போது ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ 24,000 Dimensity 7300 கொடுத்துருக்காங்களே, ஸோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அது மட்டும் தான் இங்கே ஒரு நெகட்டிவாக வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. Dimensity 7300 கேமிங்க்கு வேணால் எதிர்பார்க்காமல் இருந்தாலும் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும். ஸோ கேமர்ஸுக்கு தவிர்த்து மற்றபடி எல்லா டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கும் Moto H50 Neo ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும். ஏன்னா தாறுமாறான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, சூப்பரான டிஸ்பிளே அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஹைப் ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப்பும் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் H50 Neoவோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.